அதிகம் பேரால் பார்க்கப்படும் மிக பெரும் விளையாட்டு தொடரான FIFA கால்பந்து உலகக்கோப்பை ஜூன் 11ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்த ஆண்டு உலகக்கோப்பையை கனடா, மெக்சிகோ, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தும் நிலையில் இந்த உலகக்கோப்பையில் பல்வேறு மாற்றங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் வரை உலகக்கோப்பையில் 32 அணிகள் மட்டுமே பங்கேற்ற நிலையில் இந்த ஆண்டு பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை 48ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கால்பந்து உலகக்கோப்பைக்கு 4 முறை உலகக்கோப்பையை வென்ற இத்தாலி அணி தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தது உலக அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் உஸ்பெகிஸ்தான், ஜோர்டான் போன்ற அணிகளும், பலருக்கு பெயரே தெரியாத கேப் வெர்டே, குராசோ போன்ற அணிகளும் முதல் முறையான இந்த முறை கால்பந்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளன. இந்த தொடர் கால்பந்து உலகையே கட்டியாண்ட 3 ஜாம்பவான் வீரர்களுக்கு இறுதி உலகக்கோப்பை தொடராக இருக்கும் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த 20 வருடங்களாக உலகத்தின் இருபெரும் துருவமாக இருக்கும் 38 வயதான அர்ஜென்டினா வீரர் மெஸ்ஸி மற்றும் 41 வயதான போர்ச்சுகல் அணியின் ரொனால்டோ ஆகியோருக்கு இதுவே இறுதி கோப்பை என்பது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. இதில் கடந்த 2022ஆம் ஆண்டு கத்தாரில் நடைபெற்ற உலக கோப்பையில் மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி பிரான்ஸ் அணியை வீழ்த்தி கோப்பையை வென்றது. இதன் மூலம் மெஸ்ஸி தனது நீண்ட நாள் ஏக்கமான உலக கோப்பையை வென்று தனது கால்பந்து வாழ்க்கையை முழுமையாக்கியுள்ளார். மறுபக்கம் அனைத்து முக்கிய கோப்பைகளையும் வென்ற ரொனால்டோ இதுவரை வெல்லாத ஒரே முக்கிய கோப்பையாக உலக கோப்பை திகழ்கிறது. இதனால் அவருக்கு அந்த கோப்பையை வெல்லும் ஒரே வாய்ப்பாக இந்த தொடர் இருப்பதால் அவர் மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் மற்றொரு ஜாம்பவான் வீரரான 34 வயதான பிரேசில் அணி வீரர் நெய்மருக்கும் இதுவே இறுதி உலகக்கோப்பை தொடராக இருக்கும் என கூறப்படுகிறது. ஏனெனில் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு காயங்களில் நெய்மர் சிகிச்சை பெற்று வருவதோடு அவரின் பாவம் கடுமையாக சரிந்துள்ளது. இந்த உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பிரேசில் அணியின் வினிசியஸ் ஜூனியர், ரன்ஃபிகா, குன்ஹா போன்ற உலகத்தரம் வாய்ந்த அட்டாக்கிங் வீரர்களும், இளம் வீரரான என்ரிக்கும் அணியில் இடம் வழங்கப்படும் என்றும், மூத்த வீரர் நெய்மருக்கு அணியில் இடம் கிடைக்காது என்றுமே செய்திகள் வெளியானது. ஆனால் உலகின் மிகச்சிறந்த பயிற்சியாளரான கார்லோ அன்சிலோட்டியின் தனிப்பட்ட விருப்பம் காரணமாக நெய்மருக்கு உலகக்கோப்பை அணியில் இடம் வழங்கப்பட்டது. இந்த சூழலில் அடுத்த கால்பந்து உலகக்கோப்பையில் நெய்மருக்கு 38 வயதாகிவிடும் என்பதோடு அவரின் காயம் மற்றும் ஃபார்ம் இன்னும் மோசமடையவே அதிகம் வாய்ப்புள்ளது. இதனால் நெய்மருக்கு இதுவே இறுதி உலகக்கோப்பை என கருதப்படுகிறது.